கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 5 ஸ்தோத்திர பலிகள். அதில் முதலாவது ஸ்தோத்திர பலியானது என்னை நிலைப்படுத்தின பிதாவே ஸ்தோத்திரம். இரண்டாவது என் பிதாவே ஸ்தோத்திரம். மூன்றாவது எல்லாருக்கும் ஒரே பிதாவே ஸ்தோத்திரம். நான்காவது இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஸ்தோத்திரம். ஐந்தாவது நீதி உள்ள பிதாவே ஸ்தோத்திரம். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை இந்த உலகத்தில் எவ்வளோ நிலையாக நிறுத்தியிருக்கிறார். எவ்வளோ பெரிய பாடுகள், கொரோனா, அந்த மாதிரி நிறைய நோய்கள் வந்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை நிலைப்படுத்தி இவ்விதமாய் ஆசீர்வதித்து நம்மளை உயிரோடு வைத்திருக்கிறார். என்னை நிலைப்படுத்தின பிதாவே ஸ்தோத்திரம் என்று அவருக்கு நம்ம ஸ்தோத்திர பலிகளை செலுத்தலாம். என் பிதாவே ஸ்தோத்திரம், அதாவது நம்முடைய ஒரே உயிருள்ள பிதா ஆனவர் இயேசு மாத்திரம். அவருக்கு நம்ம செலுத்தக்கூடிய பலியாவது என் பிதாவே ஸ்தோத்திரம். எல்லோருக்கும் ஒரே பிதாவே அப்படின்னு ஆண்டவரை சொல்லலாம். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு